மக்களே இன்னைக்கு ட்ரெயின் ஏறி எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல். ஸோ இன்னைக்கு லீவ் விட்டதுனால எங்கேனாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் தம்பி தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றனால சரி ஓகே நம்ம வந்து பெசநகர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க மார்னிங்கே. ஸோ வந்து காலையிலே போயிட்டு இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போகலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டையில் போய் இறங்கிட்டோங்க. நாங்கள் சைதாப்பேட்டையில் இறங்கி அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே பெசநகர் பஸ்ஸும் இறங்கி போய் பெசநகர்லையும் இறங்கிட்டோங்க. நாங்கள் இறங்கி உள்ள போய் பார்க்கும்போது இது வரைக்கும் நான் பெசநகருக்கு வந்ததே இல்லை. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். நமக்கு தேவையான எல்லா கடைகளுமே வந்து இந்த குட்டி குட்டி கடைகள்லாம் வெளியே போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக அருமையாக இருந்ததுங்க. சரி ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே ஒன்றுமே வாங்கலை, பட் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே மேலே பார்த்தா ஒரு இடத்துல வந்து குரங்கு வந்து பர்கர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரிலாம் இருந்துச்சு. சரி ஓகே அப்படியே அண்ணா தம்பியெல்லாம் போட்டு கலாச்சிக்கிட்டே ஜாலியாக அப்படி மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோங்க. பீச் பக்கம் போனால் அங்கேயும் குட்டி குட்டி கடைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே போய் நிற்கவும் என்னோட தங்கச்சி வந்து எனக்கு இந்த பொம்மை தான் வேணும்னு சொல்லிட்டு கடை முடிக்க, ஏன்னா இல்லை முடியாது நீ என்ன சின்ன பிள்ளையா 7 கழுத வயசாச்சுன்னு சொல்லி கலாய்க்க, சரி ஓகே எல்லாரும் வீடியோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாய் சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பீச்சோட அந்த மணல் கிட்டலாம் போகும்போது அங்கேயும் குட்டி குட்டி கடைகள்லாம் இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. எங்களை ரொம்ப தூரமாக நடக்க விட்டுட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சுங்க. கடைசியில் என் தம்பி அப்படியே அங்கே போகிற ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போகிற அண்ணா தம்பியெல்லாம் சேர்ந்து அப்படியே அங்கே போகிற பொண்ணுங்களாம் சைட் அடிச்சுட்டு அப்படியே அராஞ்சகம் பண்ணிட்டு வந்தானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பீச் பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கடற்கரையெல்லாம் ரசித்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே கடற்கரை வழியாக நடக்க வச்சிட்டாங்க. வாங்க அறுபடை முருகன் கோவிலுக்கு கடற்கரை வழியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் போய் பார்த்தா கடை பூட்டி, கோவில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சரி ஓகே எனக்கு இப்போவே இந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அடம் முடிச்சு அப்படியே ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி நான் சாப்பிட்டுட்டேன். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன்களாம் போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. அப்போன்னு பார்த்து என் ஃப்ரெண்டு வந்து சும்மாவே இருக்கலங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு துருத்துருன்னு இருக்கிற பொண்ணுன்றனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, குட்டியாக ஒரு கோவில் நம்ம சின்ன வயசில் விளையாடுற மாதிரி குட்டியான ஒரு கோவில் மாதிரி கட்டிட்டு அதில் அங்கே யாரோ தலையில் வச்சுட்டு போன ரோஸ் பூ கிடந்ததில்ல அதை எடுத்து வந்து அவள் டெக்கரேஷன்லாம் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணேன், ரிங் பால் போட்டு விளையாடுவோம்ல, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இல்லை நான் இது போட்டு விளையாடிட்டே வந்து அவன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும். சரி ஓகே விளையாடுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு நந்தி பொம்மை கிடைச்சது. சரி அப்புறம் வந்து எல்லாமே முடிச்சுட்டு சரி ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோவில் போகலாம் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவில் கிளம்பிட்டோங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கவே இல்லை கோவில் இவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் பெசநகரில் பார்த்ததே கிடையாது, பெசநகர் வந்ததும் இல்லை. ஸோ புள்ள போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே வந்து டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கே இருந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. முட்டாயினால எல்லாம் விட்டால் நான் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர்ஸாக வேறு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அவங்க குழந்தை இயேசு வந்து அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதெல்லாம் சரி சொல்லிட்டு அந்த எல்லாமே இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே நகர ஆரம்பிச்சிட்டோங்க. வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்துலாம் போயிட்டு 4-5 ஃபோட்டோலாம் ஷூட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன்னியாக வெளியே வந்து சாப்பிட போகலான்னு போகும்போது பொக்கே கடையை வேற பார்த்துட்டேன். எனக்கு அந்த பொக்கே வேணும்னு சொல்லி நான்